நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதன் பெயர்ச்சி மிதுன ராசியில் இந்த வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது 2026ஆம் வருடம் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை மிதுன ராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். மாத கிரகம் அதாவது ஒரு மாதத்தில் ஒரு ராசியிலிருந்து கோச்சாரத்தில் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி விட வேண்டும். மாத கிரகம் ஒரு ராசியில் 2 மாதம் இருந்தால் பிரச்சனையும் வரும், ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் வரும். அதே மாதிரி வருட கிரகம் குருபகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுமையாக இருந்துச்சுன்னா எல்லோருக்குமே நன்மையும் உண்டு, அதன் வழியில் பாதிப்புகளும் உண்டு. இதன் அடிப்படையில் புதன் பெயர்ச்சியின் மூலம் 12 ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. புத பகவானை பற்றி காணலாம். புத்தி, அறிவு, கணக்கு, எழுத்து, தரகு, கமிஷன், சகோதரிகள், பெண் குழந்தைகள், மாமன் உறவு, மனித உடம்பில் தோல். சுய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதாவது பாவக்கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் புதன் நின்றாலும் பாவக்கிரகங்களுடைய பார்வையில், குறிப்பாக சனி பகவான் பார்வையில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் புதன் நிற்பது மிக கடுமையான தோஷத்தை, பாதிப்பை உண்டாக்கும். சனி பகவான் காலபுருஷனுக்கு 11ஆவது வீடு, புதன் காலபுருஷனுக்கு 3, 6ஆம் வீட்டின் அதிபதி. இந்த புதனும் சனியும் பார்வையோ சேர்க்கையோ நட்சத்திர பரிவர்த்தனையோ அல்லது ராசி பரிவர்த்தனையில் இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு காம எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும், மறைக்கிற விஷயங்கள், அதாவது மறைக்கக்கூடிய எண்ணங்கள் அந்த ஜாதகனுக்கு மேலோங்கி இருக்கும். ஜாதகத்தில் சனி புதன் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே அந்த ஜாதகன் சுய புத்தியோடு நல்ல அறிவோடு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார். 2 தொழில், 2 வேலை, 2 வியாபாரம், 2 சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அடுத்த 2 மாதம் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கமிஷன், தரகு, புரோகத்தில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆசிரியர், ஜோதிடர்கள், அறிவால் புத்தியால் செயல்படக்கூடியவர்களுக்கு புதன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது மிக சிறப்பான நிலை இருக்கும். கோச்சாரத்தில் 3ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக இருக்கும். மேச ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன் காணலாம். மேச ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன். பார்த்திங்கன்னா 3ஆவது வீட்டிலே ஆடி மாதம் 15 வரை மேற்கே உதயம் அஸ்தமனம் வக்கரகதியிலும் கிழக்கே உதயம் அஸ்தமனத்திலும் இந்த 2 மாதத்தில் புதன் சஞ்சாரம் செய்வார். மேச ராசி என்பவர்களுக்கு புதன் அப்படின்னாலே 6ஆம் வீட்டு பலனை, சத்துரு பலனை கூடுதலாக கொடுப்பார். அதாவது எதிரிகளுடைய தொல்லை, அடிக்கடி சண்டை சச்சரவு, அப்படி இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் போகும், அடிக்கடி மருத்துவ செலவுகளை உண்டாக்கும். 6ஆம் அதிபதி 3ஆவது வீட்டிலே 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிய புதிய முயற்சிகள், நீங்கள் புதிய முயற்சி செய்யும்போது அது உடனே உங்களுக்கு வெற்றியாகும். படிப்பு சார்ந்து, வேலை உத்தியோகம் சார்ந்து, வீடு மனை நிலம், விவசாயம், வண்டி வாகனங்கள் சார்ந்து இப்போ நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது உடனே உங்களுக்கு வெற்றியாகும். இப்போ விவசாயத்தில் ஒரு புதிய வெள்ளாமை பண்ணணும் அப்படின்னா உடனே நீங்கள் நினச்ச மாதிரி வெள்ளாமை பண்ணலாம். அதே மாதிரி புதிய வண்டி வாகனம் வாங்கணும், 2 வீலரோ 4 வீலரோ அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகள் இப்போ உங்களுக்கு வெற்றியாகும். 3ஆவது வீட்டிலே புதன் செல்லும்போது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம்,
இப்படி வந்து பயணங்கள் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக வருவாங்க. வைகாசி மாதம் 25ஆம் தேதி வரை புதன் சுக்கிரன் 2 கிரகங்கள் 3வது வீட்டில் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது இளைஞர்களுக்கு காதல் மலரும். காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புண்டு. 3வது வீட்டிலே புதன் சுக்கிரன் வைகாசி 25 வரை செல்லும்போது சிலர் வந்து தங்க நகை ஆபரணங்கள் புதிய துணிமணி எடுக்கலாம். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவன்யம் ஒற்றுமை சந்தோஷமாக இருக்கலாம். 3வது வீட்டிலே புதன் செல்லும்போது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவன்யம் ஒற்றுமை ஏற்படும். 3வது வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்று செல்லும்போது இந்த காலகட்டத்தில் வந்து யாருக்கும் வந்து ஜாமீன் கையொப்பம் இந்த கையெழுத்து சார்ந்து யாருக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கையெழுத்து போடாமல் இருப்பது நல்லது. 3வது வீட்டில் புதன் செல்லும்போது படிப்பு சார்ந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் உடனே உங்களுக்கு வெற்றியாகும். அதாவது பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, படிப்பு சார்ந்த முயற்சிகள் மேசராசி என்பவர்களுக்கு வெற்றியாகும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதாவது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். 3வது வீட்டிலே புதன் செல்லும்போது நண்பர்களுடன் ஒரு சில தீய பழக்கங்களுக்கு ஆளாகி அது வந்து குடும்பத்துக்கு தெரிஞ்சு விடுமோ அப்படின்னு உங்களுக்கு வந்து திக்குன்னு பய உணர்வையும் மேசராசி என்பதற்கு இந்த காலகட்டத்தில் உண்டாக்கும். மேசராசிக்கு 4வது வீட்டிலே குருபகவான் வந்து உச்சம் பெற்று அர்த்தாஷ்டம குருவாக செல்கிறார். 4வது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது எடுத்த உடனே ஒரு சிலர் வீடு கட்டுறது, வீட்டை வந்து பராமரிக்கிறது, நல்ல காலேஜில் நல்ல பள்ளிக்கூடத்தில் சீட்டு கிடச்சி படிப்புக்கு வீட்டை விட்டு வெளியில் தங்கி படிக்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும். 4வது வீட்டிலே குரு செல்லும்போது விவசாயம், வளர்ப்பு பிராணிகள், வண்டி வாகனங்கள் இதை சார்ந்து உங்களுக்கு வந்து உழைப்புகள் அதிகமாக இருக்கும், வருமானம் வந்து குறைவாக இருக்கும். 4வது வீட்டிலே அர்த்தாஷ்டம குருவாக குருபகவான் செல்லும்போது மேசராசி என்பவர்களுக்கு வீடு மனை நிலம் சொத்து சார்ந்து தாயார் சார்ந்து செலவுகளை உண்டாக்கும். அதை சார்ந்து உழைப்புகளும் அதிகமாக இருக்கும். உற்றார் உறவினர்களிடம் உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் சண்டை சச்சரவு இல்லாமல், இப்போ வந்து உங்களுக்கு வந்து புதன் புத்தி நடந்தாலும் செவ்வாய் திசை நடந்தாலும் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம் சொந்தக்காரர்களிடம் அடிக்கடி சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும். இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். மேசராசிக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7.5 நாட்டு சனியில் விரயச்சனி காலகட்டம். 12வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது இடுப்புக்கு கீழே கால் வலிக்கும், நரம்பு வலி, இது வந்து சுளுக்கு பிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து கால் பாதத்துக்கு அதிக உபத்திரங்கள் உபாதைகளை கொடுக்கும். மேசராசிக்கு 11வது வீட்டிலே ராகு பகவான் செல்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து மன கஷ்டம், அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை உண்டாக்கும். 11வது வீட்டிலே ராகு இருப்பது மேசராசி என்பதற்கு உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தான். மேசராசிக்கு புதன் பெயர்ச்சி புதிய முயற்சிகள் நீங்கள் வந்து எடுங்க. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். 6ஆம் அதிபதி 3வது வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும்போது இளைய உடன் பிறந்தவர்கள் உங்களை விட இந்த காலகட்டத்தில் அவங்க நல்லா புத்திசாலியாக ஒரு தைரியமான முடிவுகள் எடுப்பாங்க. அவங்களிடம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.